பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி. பள்ளிக்கூடம் திறந்து பல்லாயிரக்கணக்கில் படிக்க வச்சாங்க என் தாத்தன் காமராஜ். படிக்க பிள்ளைகள் வரல, பசியோட இருந்த பாடம் மண்டையில ஏறாதுன்னு மதிய திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டாங்க. கையேந்தி நின்னா அந்த மகன். தாளாளர்கள்லாம் கொடை கொடுங்க. பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க காமராஜ். எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான், அரிசியை மூட்டை மூட்டையா ஏற்றி விட்டான், விறகு கட்டுக்கட்டை ஏற்றி விட்டான். முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன். நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு. ஏதாவது எழுதிருக்கலாம்? சும்மா வாய்க்கு வந்த நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் படிக்க. யார் நீ எங்க படிக்க வச்ச? என்ன படிக்க வச்ச? உன் தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா இருக்கிறாங்கிறீங்க. அவங்க படிக்க வச்சேன்னா எங்க பாட்டன் வள்ளுவன் கம்பன் கபிலர்ல யார் படிக்க வச்ச? நீங்களா? வீட்டிலிருந்து கைது செய்யப்படுறதா? அது என்ன நான் எதிர்பார்த்தாங்க. பெட்டியோட தம்பி தொடர்ந்து பெரியார் குறித்து பேசியதுக்கு பிறகுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நாதகவிலிருந்து விலகுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை, ஒரு குறிக்கோளும் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசணும், அதெல்லாம் பேசலைன்னு மறுக்கணும், இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கம் அளிக்கணும். அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு கூடாது. இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத ஏமாற்று இல்லையா? உங்க மனசார்ந்த சொல்லுங்க. ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த இதுல இருந்து விலகி வெளியில வந்தார்? யாராவது சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள். அதுக்கு மேல நம்ம இங்க இருந்து பயனில்லைன்னா வெளியில வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது. இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல. எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க, இந்தியில சோறுட்டி விட்டுறீங்க, இந்தியில பேசி வாக்கு கேட்கிறீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கு, இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க. ஒன்னா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம், பாசிசத்தை எதிர்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க. உன் தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா இருக்கிறாங்கிறீங்க. அவங்க படிக்க வச்சேன்னா எங்க பாட்டன் வள்ளுவன் கம்பன் கபிலர்ல யார் படிக்க வச்ச? நீங்களா? சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. பள்ளிக்கூடம் திறந்து பல்லாயிரக்கணக்கில் படிக்க வச்சாங்க என் தாத்தன் காமராஜ். படிக்க பிள்ளைகள் வரல, பசியோட இருந்த பாடம் மண்டையில ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான். கையேந்தி நின்னா அந்த மகன். தாளாளர்கள்லாம் கொடை கொடுங்க. பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க. இந்தாங்க காமராஜ். எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான், அரிசியை மூட்டை மூட்டையா ஏற்றி விட்டான், விறகு கட்டுக்கட்டை ஏற்றி விட்டான். முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க. மக்கள் இயக்கமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான். ஏற்றதால் உருக்கூடாது. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன். நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு. ஏதாவது எழுதிருக்கலாம்? சும்மா வாய்க்கு வந்த நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் படிக்க. யார் நீ எங்க படிக்க வச்ச? வீட்டிலிருந்து கைது செய்யப்படுறதாவும் தகவல். அது என்ன நான் எதிர்பார்த்தான் காத்திருக்கேன். பையில வாங்கி பெட்டியோட தான் சுத்தி இருக்கேன். என்னைய 1.5 வருஷம் தொடர்ச்சியா சிறையில போட்டு சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நில்றான்னு சொன்னது ஐயா கருணாநிதி தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன். இன்னும் 2 மடங்கு வளர்த்து விடணும்ல, அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும். இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு. சிறையில போட்டா நல்லா படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அறிவு விரிவு செய்துக்கிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் பயப்பட இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி?